தினமும் இதே பேருந்து நிறுத்தத்தில் ஒரு முதியவர் ஒரு செந்தாமரையைப் போல சிவந்த ரோஜா பூவை பிடித்து அமர்வார். பேருந்து வராதாலும் ஏதோ ஒருவரை எதிர்பார்த்து காத்திருப்பார். அவரை காணும் மனிதர்கள் எல்லோரும், யாரும் இனி வரமாட்டார்கள், வீணாக காத்திருக்கும் தாத்தா என்று நினைத்தனர். ஒரு நாள் ஒரு சிறுமி அவரை தூரத்திலிருந்து கவனித்தாள். அவள் பக்கத்தில் உட்கார்ந்து, தாத்தா, நீங்க யாருக்காக காத்திருக்கிறீர்கள் என பேசினாள். முதியவர் மெதுவாய் கூறினார், என் மகளை 10 ஆண்டுகளாக பார்க்கவில்லை. ஒரு நாள் திரும்பி வருவாள் என்னும் நம்பிக்கையால் தான் இந்த ரோஜா. சிறுமி அவரின் கையை பிடித்து, தாத்தா, இன்று உங்கள் மகளை நான் கண்டுபிடித்து தருகிறேன் என்று உறுதியாய் சொன்னாள். அவள் எங்கெங்கோ விசாரித்து பலரையும் தொடர்பு கொண்டு இரவே அவருடைய மகளை தேடி கண்டுபிடித்தாள். மறுநாள் அதே பேருந்து நிறுத்தத்தில் ஒரு இளம் பெண் அமைதியாக வந்து நின்றாள். அவள் நடுங்கிய குரலில் அப்பா என்று அழைத்தாள். 10 ஆண்டுகள் காத்திருந்த அந்த ரோஜா பூவை முதியவர் இன்று மகளின் கைகளில் வைத்தார். இந்த முறை பேருந்து நிறுத்தத்தில் தனிமை இல்லை. ஒரு சிறிய மனம் பெரிய சந்திப்பையும் பெரிய மகிழ்ச்சியையும் உருவாக்க முடியும். இந்த சிறுமியின் சிரிப்பு உங்களின் மனதையும் தொட்டிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பாசத்தை லைக் பட்டன் மூலம் காட்டலாம்.